அன்பு நேயர்களே, இரு இரு நாடுகளும் மோதிக்கொண்ட மோதலில் 12 நாள் தொடர் ரெப்ளிகேஷன் தாக்குதல் இருந்து இரு நாடுகளும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒத்திருக்கின்றார்கள். இலங்கை நேரப்படி சரியாக 12 மணிக்குள். அதாவது முதலாக அமெரிக்க அதிபர் தெரிவித்தாலும் கூட 6 மணி நேரம் ஏதாவது ஒரு தொடர் தாக்குதல் இல்லை என்றால் ஈரான் தனது போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒற்றுக்கொள்ளும் என்று அறிவித்ததின் பிரகாரம் இஸ்ரேலும் அடங்கிவிட்டது என்பதால் இரு நாடுகளின் ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். கத்தாரில் உள்ள அமெரிக்கா மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தின் தூதரகங்கள் முன்னதாகவே அதாவது ஒரு விடயத்தை சொல்லணும், இதுவும் ஒரு புலி பாய்ச்சல் தான். இது சிலர் கேட்கிறேன், ஏன்டா இதை புலி இழுக்கிறான் என்று. இங்கே புலிகளுக்கு தான் எங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது. புலி செஞ்ச விடயத்தை தான் நாங்க சொல்லுவோம். அதாவது புலிகள் வடக்குல தாக்கணும், ஒரு முகாமை தாக்கணும் என்று குறி வச்சால் கிழக்குல தாக்க போறோம் என்று ஒரு கதையை பரப்புறோம் தண்ட வாக்கி டோக்கி மூலமாக. இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் என்றால் நாங்க உங்களுக்கு சில விடயங்களை கம்பேர் பண்ணி காட்ட வேணும். அதுக்காகத்தான் அது. அப்ப கிழக்குல எங்கேயாவது மட்டக்களப்பு பக்கம் ஒரு முகாம் ஒன்றை புலிகள் தாக்க வேண்டும் என்று குறிவைத்தால் அவர்கள் வடக்கில் மாவிலாறு போன்ற பகுதிகளை டார்கெட் பண்ணி தாக்க போவதாக தண்ட வாக்கி டோக்கிக்குள்ள இலங்கை ராணுவத்துக்கு விளங்குற மாதிரி ஒரு மெசேஜை கசிய ஒரு லீக் ஆகிடுற. அதே போன்று ஈரான் பஹ்ரைன் மீது தாக்குதல் தொடுக்க போகுது என்றுதான் ஒரு மெசேஜ் பாஸ் ஆகுது. அதாவது நேற்று இரவு இலங்கை நேரப்படி நேற்று இரவு 9 மணி வரையும் பஹ்ரைன் மீது ஒரு தாக்குதல் செய்யப்படும் என்ற மெசேஜ் தான் பாஸ் ஆகுது. கட்டார் மீது தாக்குதல் நடத்த போறோம் எந்த தகவலும் இல்லை. ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கட்டாரில் உள்ள அமெரிக்கா தன் விமானத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது திங்கட்கிழமை வரை ஆல்ரெடி 3 நாளுக்கு லீவும் கொடுத்துட்டான். என்ன அறிவிச்சுக்கிறான்? அவன் இன்டெலிஜென்ட் மூலம் கட்டார தாக்க போற மண்டத்தை பிடிச்சிட்டான். 2 பேரும் பலுத்த கட்டிக்காரங்களா. அதனாலதான் பஹ்ரைன் மீது தாக்காம கட்டார் மீது பாஞ்சிச்சு. இப்ப நானும் எல்லாரையும் சொல்லிட்டுமா, கட்டார் பற்றி எறிகின்றது, அமெரிக்க முகாம்கள் பற்றி எறிகின்றது. பச்சை புருடா, அங்க ஒன்றும் இல்லை. 1 ஹவருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 29 ஏவுகணை பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் 1 ஹவருக்குள்ள முடிச்சிட்டு அதை கட்டார் தன்னுடைய வான் பாதுகாப்பு மூலம் தடுத்து விட்டது. போதுமா? எல்லாரும் கேட்கறீங்க கட்டார் செய்தி என்னன்னு சொல்லி. ஒரு சம்பவம் முடிஞ்ச பிற்போனா நாம செய்தியை தரலாம். நடந்து கொண்டிருக்கின்றப்போ ஒரு ஆய்வு ரீதியை தான் தரலாம். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த சொல்லுவது என்ன, நிறைய இதை நீங்க கேட்டிருப்பீங்க, நாங்க மீண்டும் தர வேண்டி இருக்குது. என்ன சொல்லியிருந்தோம்? அதாவது இந்த ஈரான் இஸ்ரேல் போரை 3ஆம் உலக போருக்குள் அல்லது அணுகுண்டு போருக்குள் அல்லது 2 கட்ட போருக்கும் கொண்டு செல்ல வேண்டிய பாரிய பொறுப்பை அமெரிக்க ரம்ஸ் மாம்டெல்லாம் இருக்குன்னு நாங்க சொல்லி இருக்கிறோம். இப்ப அவர் தானே ஓடி போய் பெஞ்சமின் மாம்ஸ் இருந்தா போது நிறுத்து, அவன் அடிச்சு சாவடிக்க போறான், நிறுத்துப்பாண்டு அவர் தானே வெளியே வந்திருக்கிறார். அப்ப ஈரான் தனக்கு ஏழாண்டு சொல்லிட்டானே, நாங்க பேச்சுவார்த்தைக்கு போற இல்ல, நீ தான் தைரியமான ஆளாச்சே, நீ வா சண்டைக்கு வாண்டு அழகா பாசையா கூப்பிடுச்சு இல்ல, சண்டைக்கு வந்தீங்க. பலம் பெற்றிருக்குது. எங்க பலம்? 3 ஜாம்பவான் நாடுகள்ல அதிநவீன சாமகம் வந்துச்சு. நாங்க சொல்லாம ஹைபர் ஷேகன் தான் பாதுகாப்பு அமைதிக்கு கொண்டு வந்ததுக்கான முதல் ஆயுதம். அதாவது வளைகுடாவில் 3 ஜாம்பவான் நாடுகளின் கூட்டு தயாரிப்பு ஹைபர் சேகன். அந்த சேகன் தான் வேர்களை அமைதிக்கு கொண்டு வந்திருக்குது. போதும் தானே? கட்டாருக்கு எந்த சேதமும் கிடையாது. கட்டார் வான்பொலி அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் பேஸ் ஃபுல்லா பாதுகாத்து கொடுத்துட்டு வந்த ஏவுகணை எல்லாம் அங்க வானிலை வச்சு அடிச்சதை பார்த்திருப்பீங்களே, எந்த விதமான சேதமும் இல்லை. அதை பத்தி நாம கொஞ்சம் பார்ப்போமா? அப்ப போர் நிறுத்தம் வந்துட்டு எல்லோருக்கும் நிம்மதி. இப்ப நாமளும் இந்த 30 வரையும் பெண்டிங் இருக்குல்ல, ஒரு 30 வரை முடிச்சிட்டு நாமளும் ரிட்டர்ன் டு ஸ்ரீலங்கா இலங்கை செய்தியை பத்தி பார்க்கலாம் இல்லையா? அதனால நீங்களும் ஊறி போயிருக்கிறீங்க. ஒரு இலங்கை செய்தி என்னன்னு பாக்குறதும் இல்ல, கேட்கறதும் இல்ல. எல்லாருமே இஸ்ரேலுக்குள்ள ஈரானுக்கு அடிக்கணும். இப்ப யார் அடிச்சுக்கிறான்? ஈரான் தான் அடிச்சுக்கிறான், ஈரான் தான் மண்டிக்கிறான். பக்கபலம். அப்படி நாங்க என்ன சொன்னோம்? தனித்து நின்று வெற்றி பெற முடியாது, கூட்டு சாமான். அங்க பாருங்க, ரஷ்யண்ட மிகப்பெரிய ஆயுதாரியம் நிக்கிறாங்க, மிகப்பெரிய இயக்குனாங்க நிக்கிறாங்க இன்னும் ஈரானுக்குள்ள. பாப்போம்
கட்டாரில் உள்ள அமெரிக்கா மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தின் தூதரகங்கள் முன்னதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. கத்தாரில் உள்ள குடிமக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை அந்த இடத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தன. குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் அது தெரிவித்திருந்தது. அதிக அமெரிக்க துருப்புக்களை கொண்ட நாடுகளில் கட்டார், பஹ்ரைன், குவைத், ஐக்கிய எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஆகியவை அடங்கும். மிச்சம் அதிகமான படையை வச்சுக்கிறான். இதுக்குள்ள நாசகாரம் வந்து பூந்து வச்சுக்கிறீங்க. இந்த நிறுவல்கள் வான் மற்றும் கடற்படை நடவடிக்கைகள், பிராந்திய தளபாடங்கள், உளவுத்துறை சேகரிப்பு மற்றும் படை திட்டமிடலுக்கான முக்கியமான மையங்களாக செயல்படுகின்றன. அல் உதைத் என்பது மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளமாகும். 1996 நிறுவப்பட்டது. 24 ஹெக்டேர் 60 ஏக்கர் மிகப்பெரிய இடமா? சின்ன நாடு 60 ஏக்கர் பேஸ் கொடுத்துக்கிறான் பாவி பயிர்களே. பரப்பளவை கொண்ட இந்த தளத்தில் கிட்டத்தட்ட 100 விமானங்கள் மற்றும் ட்ரோன்ஸ்கள் உள்ளன. சுமார் 10,000 துருப்புகளை கொண்ட இந்த தளம் அமெரிக்க மத்திய கட்டளை பணியகத்தின் முன்னோக்கிய தலைமையமாக செயல்படுகிறது மற்றும் ஈராக், சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடவடிக்கை மையமாக இருந்து வருகிறது. ஆக இவர் மெயின் சென்டர் தான். அதை நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா? 40 விமானங்களை ஏற்கனவே இந்த ஏர்போர்ட்ல இருந்து அமெரிக்கா தூக்கிடுச்சு. அதை வந்து கட்டாரும் சொல்லிச்சு. கட்டாரும் ஏற்கனவே சொன்ன யுத்தம் நடந்து ஒரு 4 அல்லது 5 தினங்களுக்கு கடந்து அது இந்த முகாம்ல இருந்து 40 யுத்த விமானங்களை கிளப்பி எடுத்துட்டாங்க. அது டியாகோசியாவிலையும் கொண்டு வச்சாங்க. சரி, ஈரானில் இருந்து அல் உதைத் விமான தளத்தை நோக்கி 2 தனித்தனி தாக்குதல்களில் 19 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அவற்றில் ஒன்று மட்டுமே முறியடிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க அதிகாரிகள் சொல்றாங்க. இது ஒரு ஏவுகணை அச்சுறுத்தல் அல்ல, திசையில் சென்று கொண்டிருந்ததால் அது ரிலீஸ் செஞ்சுட்டா, அவ்வளவுதான். ஈரானின் தாக்குதல்களை தொடர்ந்து சில இடிபாடுகள் குடியிருப்பு பகுதிகளில் விழுந்தன. ஆனால் யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லை. கட்டார் விரைவில் தனது வான்வெளியை மீண்டும் திறப்பது குறித்து அறிவிக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இன்று காலை முதல் கட்டார் வான் ஓபன் ஆயிடுச்சு. ஏர்பேஸ் எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு. கட்டாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரானின் தாக்குதலை எகிப்து, ஒமான் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகள் கண்டிக்கின்றன. அமெரிக்க நக்கியல் முழு பேரும் நீங்க கண்டிப்பீங்கானே, இடுப்புல பலம் இல்ல, முதுகப்புல பலம் இல்ல, தும்பு கடைகளா. ஆயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புக்களை நிறுத்தியுள்ள கட்டாரில் உள்ள இராணுவ தளத்தின் மீது ஈரானின் பழிவாங்கும் ஏவுகணை தாக்குதலை எகிப்து மற்றும் லெபனான் கண்டனம் தெரிவித்துள்ள என்று எகிப்தின் வெளியுறவு அமைச்சகம் ஈரானிய ஜனாதிபதி யோசப் அவுன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். ஜூன் 13 அன்று இஸ்ரேலின் சட்டவிரோத ஏவுகணை தாக்குதலால் தூண்டப்பட்ட பிராந்திய தீவிர போக்கையும் கத்தார் மீதான ஈரானின் தாக்குதலையும் ஒமான் கண்டித்துள்ளது. கண்டிங்க. ஜூன் 13 அன்று இஸ்ரேல் அதன் சட்டவிரோத ஏவுகணை தாக்குதலாலும் அதன் பின்னர் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதலாலும் பிராந்தியத்தில் நடந்து வரும் பிராந்திய தீவிர போக்கை ஒமான் சுல்தானகம் தெரிவித்துள்ளது. இதெல்லாம் நீ செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். எகிப்து, லெபனான் மற்றும் ஒமான் ஆகிய நாடுகளை கத்தாருடன் தாங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தின. மேலும் தீவிர பாட்டை குறைத்து ராஜதந்திர ரீதியாக திரும்பி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன், குவைத், ஒமான், கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் கத்தார் மீதான ஈரானின் தாக்குதலை கண்டித்திருக்கிறார். 6 நாடுகளும் இந்த தாக்குதலை தனித்தனியாக கண்டித்தன. நீங்க பயந்தாங்கொழியாச்சு. கத்தாரில் ஒழுங்கான தைரியம் உள்ள ஆக்கலண்டா இப்ப கூட நீங்க நாங்களும் மீதான ஒத்துழைப்பு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு பதவி மோகண்டா பன்னாடைகளா. கத்தாரில் விமான போக்குவரத்து மூடப்பட்டதை தொடர்ந்து அனைத்து விமானங்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக நேற்று ராத்திரியே கட்டார் ஏர்வேஸ் தெரிவித்திருந்தது. இன்று காலை முதல் அது ஓபன் ஆகிவிட்டு பாதிக்கப்பட்ட எந்த ஒரு பயணிகளையும் ஆதரிக்க நாங்கள் அரசாங்க பங்குதாரர்கள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறோம். மேலும் வான்வெளி மீண்டும் திறக்கப்படும் போது செயல்பாடுகளை மீண்டும் தொடங்குவோம் என்று கட்டார் விமான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. IAEA உடனான ஒத்துழைப்பை இடைநிறுத்துவதற்கான பொது திட்டத்தை ஈரானிய நாடாளுமன்ற குழு அங்கீகரித்துள்ளது. இஸ்ரேல் இதுவரை தெஹ்ரான் மீது விரிவான தாக்குதலை நடத்திவிட்டதாகவும் அமெரிக்கா அறிவிக்கின்றது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெஹ்ரானில் இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மிக விரிவான
நடத்தியதாக கூறியது. இதில் 50 இஸ்ரேலிய விமானப்படை ஜெட் விமானங்கள் ஈடுபட்டன. நேற்று அவங்க செஞ்சாங்க பட்ட பால்ல. மேலும் 100க்கு மேற்பட்ட வெடிமருந்துகள் திங்களன்று நடந்த தாக்குதல் வீசப்பட்டன. எல்லாம் கிலோகிராம்லாம். கத்தார் மீதான ஈரான் தாக்குதலை ஐக்கிய எமிரேட்ஸ் கண்டிக்கிறது. கத்தாரில் உள்ள அல் உதைஸ் விமான தளத்தின் மீதான ஈரானின் பழிவாங்கும் தாக்குதலை அவங்க UAE கண்டிக்கிறார் சொல்றாங்க. கண்ணிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கத்தார் மாநிலத்தில் உள்ள அல் உதை விமானப்படை தளத்தை ஈரானிய புரட்சிகர காவல் படை குறிவைத்து நடத்திய தாக்குதலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வன்மையாக கண்டிக்கிறது. எல்லாம் கண்டிங்க, வாங்க கண்டிக்கிறார்கள் மட்டும் வாசிப்போம். கண்டிங்க. இது கத்தாரின் இடையாண்மை மற்றும் வான்வெளியை அப்பட்டமாக மீறுவதாகவும் சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாதனத்தை தெளிவாக மீறுவதாகவும் கருதுகிறது. அதனால் கத்தார் மாநிலம் மற்றும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை அச்சுறுத்தும் எந்த ஒரு தாக்குதலையும் ஐக்கிய எமிரேட்ஸ் திட்டவட்டமாக நிராகரிக்கிறதாக சொல்றாங்க. இது நக்கலா சொல்லிக்கிறா போடா பொடிப்பயல்களா. டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அழித்து விட்டதாக கூறி தெஹ்ரானின் பதிலடியை மிகவும் பலவீனமாக அழைத்துள்ளார். 14 ஏவுகணைகளில் 13 ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டன. எல்லாம் மறைச்சிட்டாரு ஒன்றை தவிர. இவர் அப்படி சொன்னாலும் அது எல்லாத்தையும் அடிச்சு வீழ்த்திட்டாரு. அது அவங்களோட வான் பாதுகாப்பு அந்த மாதிரி இருக்குது, அமெரிக்கான பாதுகாப்பை அந்த மாதிரி வச்சாங்க. கத்தாரில் உள்ள அதன் ராணுவ தளத்தில் ஏவுகணைகளை சுடுவதற்கு முன்பு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்ததாக ட்ரம்ப் ஈரானுக்கு நன்றி தெரிவித்தார். எந்த அமெரிக்கர்களும் பாதிக்கப்படவில்லை, எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பதை அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக முக்கியமாக அவர்கள் தங்கள் அமைப்பில் இருந்து அனைத்தையும் அகற்றிவிட்டனர். மேலும் இனி வெறுப்பு இருக்காது என்றும் நம்புகிறேன் என்று இன்று காலையிலேயே ட்ரம்ப் மாம்ஸ் அறிவித்திருக்கிறது. குவைத் மற்றும் பஹ்ரைனில் அந்தந்த செய்தி நிறுவனங்கள் முன்னர் ஒரு குறுகிய இடைநிறுத்தத்துக்கு பிறகு நாடுகள் தங்கள் வான்வெளிகளை மீண்டும் இன்று காலை திறந்திருக்கின்றது. அது 1 மணி நேர தாக்குதல் தானே, பேச்சுவார்த்தை வந்து எல்லாம் பயந்துட்டாங்க. அதாவது முழு வளைகுடாக பகுத்த கலைக்குது. என்னடா பண்றான் மாம்சன் அலி மாம்சன் என்ன பண்றதுன்னு சொல்லி எல்லோருக்கும் ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை கொடுத்துட்டார் பெரியவர். ஈரான் பெருசு பலே பலே கில்லாடி, அவருக்கு ஒரு உத்தமாச்சாரிய சிங்களத்துல என்னது சல்யூட். கத்தாரில் அமெரிக்க துருப்புகள் தங்கியுள்ள அல் உதைத் விமானப்படை தளத்தை ஈரான் தாக்கியதிலிருந்து உலக நாடுகள் பெருமளவு பயந்தாலும் கூட அரபு தேசங்கள் மாத்திரம்தான் தங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்றார்கள். ஈரானில் இருந்து புறப்படும் குறுகிய தூர மற்றும் நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் அல் உதைத் விமான தளம் இன்று தாக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு தானே தாக்குதல்கள் நடக்கும் என்பது அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தெரியும் மற்றும் அதற்கான ஆல்ரெடி திட்டங்கள் எல்லாம் அவங்க அமெரிக்கா செஞ்சிருந்துச்சு. அதன் பிரகாரம் தான் இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்குது. கட்டாருக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி என்றாலும் மிகப்பெரிய ஒரு வில்லங்கத்தை தான் ஈரான் செய்திருக்கின்றது. இப்பொழுது ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப அமெரிக்க ட்ரம்ப் தானே தனக்கான அமைதி ஒப்பந்தத்தை அறிவித்திருக்கிறார். அப்ப அந்த கிரெடிட் அவர் தான் பெற்றுக்கொள்றார். அப்ப ரம்ஸ் மாமித் அறிவித்த பிற்பாடு அவர் செல்ல குட்டி, செல்ல தம்பி, அன்பு தம்பி பெஞ்சமின் மாம்ஸும் அறிவிச்சிட்டார். ஒரு 6 மணி நேரம் கடந்து ஈரானும் உத்தியபூர்வமாக தங்களது சீஸ்ஃபுல் அறிவிச்சு போட்டாங்க. அப்ப சீஸ்ஃபயர் வந்துச்சே அப்பாடா ஒரு மாதிரி அந்த யூடியூப்ஸ் எல்லாம் கடையை மூடுங்கடா, ரொம்ப தொல்லையா கிடக்குடா, எங்களையும் போட்டு நெருக்கிக்குது. இலங்கை செய்தியும் பாக்குறீங்கல்ல, இந்தியா செய்தியும் பாக்குறீங்கல்ல, இதுக்குள்ளேயே மூக்கம் நொழுதிக்கிறீங்கப்பா. இந்த நாமளும் ஒரு 30 முடிச்சுட்டு நாங்களும் கடை மூடுற திட்டம் இருக்குது. என்னால் நிறைய பெண்டிங் செய்திருக்குது. நடந்தது என்ன, நடக்க போது நம்ம என்ன ஒன்றும் சொல்லலையே, நடந்த செய்தல மட்டும்தானே சொல்லி கொண்டு வந்தோம். இப்பொழுது ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் இதுக்குள்ள பூத்துவோம். என்னென்றால் சமாதான ஒப்பந்தம் சீஸ்ஃபயர் வந்திருக்கா. இப்ப சமாதான பேச்சு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதை சமாதான பேச்சுவார்த்தை ஒன்றை அமெரிக்கா முன்னெடுத்து இஸ்ரேலை சமாதான மேசைக்கு பீஸ்ஃபுல் டேபிளுக்கு அழைத்தால் ஈரான் முன்வைக்கும் ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? ஒரு ஃபுல் டிமாண்ட் வைக்க போகுது. பலஸ்தீன் என்ற நாட்டை பிரித்து கொடுங்கள், வணங்குவீங்களா? அதைத்தான் ஈரான் முன்வைக்க போகின்றது. அப்ப ஆளுக்கு 50-50 ஆவது அந்த தேசத்தை பிரிச்சு கொடுத்தா மட்டும்தான் உலகத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொண்டு செல்லலாம். அப்ப யாருக்கும் இனி பயம் இருக்காது. இப்ப பலஸ்தீன் என்ற ஒரு நாடு பிரிக்கப்பட்ட அது அன்ற கொண்டு ஈரானுக்கு வரலாம். சீக்கிரம் இந்த பில்டிங் எல்லாம் எழும்பலாம், 2 பக்கத்தாலையும் எழும்பலாம். ஏன்னா எல்லா பணக்கார தேசமும் பணம் கொடுக்கும் இல்ல, அதனால நாட்டை எழுப்பலாம். எழுப்பினால் ஈரான் சண்டித்தான போக்கு அப்படி இருக்கும். ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ளுங்க, ஈரான் சண்டித்தான போக்கு யாரும் பயப்பட தேவையில்லை. இப்ப காட்டுக்குள்ள ஊருக்குள்ள நல்ல பாம்பு சுத்துது.
நல்ல பாம்பு யாரையாவது தேடி வந்து கடிக்குதா? இல்லையே. நீங்க போற வழியில அந்த பாம்பை மிரிச்சா கச்சக்குன்னு ஒரு கொத்து. இதைத்தான் அவன் செய்வான். அவன் நாங்க சொன்னது தானே, அவன் தற்பாதுகாப்புக்கு அவன் ஏதாவது செய்யத்தானே வேணும். ஈரான் மாம்ஸ் இவ்வளவு தூரம் கொண்டு ஒரு வல்லரசை எதிர்த்து நிற்கிறால் அதற்கு பின்புலம் 3 ஜாம்பவான்கள். நாங்க அதை சொல்லியிருக்கிறோமே, தனித்து நின்று ஒருபோதும் ஈரானால் வெற்றி பெற முடியாது. ரஷ்யாண்ட மிகப்பெரிய வல்லுநர்கள் உள்ளுக்கு வந்துட்டாங்க ஈரானுக்குள்ள. அவங்க தான் நிறைய இயக்கி கொடுக்குறாங்க. இந்த தவளையும் வச்சு கொள்ளுங்க. எனவே ஒரு சமாதானம் வந்தாலும் கூட ஈரான் சும்மா செயற்குளரை தூக்கி வச்சு சமாதானமா போகாது. நீங்க இருந்து பாருங்க, ஒரு பேச்சுவார்த்தை டேபிளுக்கு ஈரான் செல்லுமானால் அப்பாஸ் அரக்ஷான் போவார் முதல்ல, அவருடைய வெளியுறவு அமைச்சர். அவங்க வைக்கப்படுற டிமாண்ட் என்னென்றால், இனிமேலும் இந்த காட்டு மிராண்டித்தனத்தை, இந்த பாபரியன் தனத்தை, இந்த அதாவது மனித குலத்துக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரவேல் ஒருபோதும் பலஸ்தீன மீது செய்யக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனை போடும். அது பிறந்த குழந்தைகள், சிறு குழந்தைகள், ஓரளவு மீடியம் குழந்தைகள், அன்னைகள், தாய்மார்கள், முதியோர்கள் எவரையுமே பார்க்கல. பசிக்கு வாடுகின்ற, பசிக்கு சாப்பாட்டுக்கு போல நிக்கிற மனிதனுக்கு நீ போயிட்டு கொல்லுவியா? இந்த முந்த நாளுக்குள்ள செய்தி அங்க நான் போட்டுக்கிறேன், இன்னும் வரல போல நினைக்கிறேன். 77 பேரை கொண்டு இருக்கிறான். ஈரான் கிட்ட அடி வாங்குற, அங்க போய் காசாவில் அடிக்கிற. ரொம்ப கேவலண்டா. ஒரு மனித குலத்துக்கு எதிரான இந்த இஸ்ரேல் படைகளை அடக்கத்துக்கு ஒருத்தன் பூமியில வேணுண்டா. அதுதான் மந்திரியா ஈரான் மாம்ஸ் வந்திருக்குது. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனவே வளைகுடா முழுவதும் நடுங்கி போயிருந்த நேற்றையிலே முதல்ல என்ன நடந்தது தெரியுமா? அதையும் கேட்டுக்கொள்ளுங்க. அத்தனை வளைகுடா நாடுகளும் ரம்ஸ் கிட்ட போய் கெஞ்சினேன். அது தெரியுமா உங்களுக்கு? முதல்ல கெஞ்சினது குவைத் தான். ஏண்டா அவடும் பயந்துன. ஏற்கனவே அவங்க ஈராக் யுத்தத்துல நிறைய அழிஞ்சிக்காங்க. ஓரளவு வளர்ந்து அவங்க எண்ணக்கிணறுலாம் டாக்கெட், அவங்களோட எண்ணெய் கிணறெல்லாம் டாக்கெட். இது சும்மா அச்சமூட்டுதான். இப்ப இவர் அடிச்சு யாரு, அதாவது ரம்ஸ் மாமன் அடிச்ச ஈரான சரண்டர் ஆகுறதுக்கு அது அசையவே இல்லை. நீ அடி, நீதான் தைரியமான ஆளாச்சு, நீ அடி, நான் பெறமாட்டேன், நீ அடி, நான் பெறமாட்டேன். ஆனால் ஈரான் கொடுத்த வலி இருக்குல்ல, அதுக்கு யாரு? ஹைபர் சேகன். அவன் தான் இப்ப சமாதானத்தை கொண்டு வந்துகிறான். ஹைபர் சேகனை பத்தி நாங்க நேற்று சொல்லுகிறோம். அது மக்காவில் இருந்து பெறப்பட்ட ஒரு அதுக்காக அது ஹைபர் சேகனுக்கு ஒரு நீண்ட சரித்திரம் இருக்குது. அந்த செய்தி நான் நினைக்கிறேன் வரல, இனிமேல் வந்தால் பார்க்கலாம். இதை நாங்க முந்திக் கொள்வோமா? ஆல்ரெடி 2 ரெக்கார்டிங் போன பிற்பாடு இந்த செய்தி போகுது. எனவே இது பாட் 24 அவங்க எத்தனை போடுறாங்களோ எனக்கு தெரியல, பார்த்துக்கொள்ளுங்க. நாங்களும் இந்த 30க்குள்ள முடிக்கிறதா இருக்கு. ஏனெனில் ஏராளமான இலங்கை செய்திகள் பெண்டிங்ல இருக்குது. இப்ப ஒரு நேர் கேட்டுக்கிறார், இந்த சூப்பரிண்டன் டன் எல்லாம் அதில் நாங்க நேர கேட்டுக்கிட்டு நேருக்கு பொருள் பதிலளிப்போம். எனவே இப்போ உண்மையிலேயே ஒரு இதயம் நிறைந்த நன்றிகள். எல்லா புகழும் இறைவனுக்கு. மனுஷங்க அழியக்கூடாது, நாங்க அதுல குறியா இருக்கிறோம். ஆனால் இஸ்ரேல் என்ற நாடு தரைமட்டமாகணும், அதுல நான் விருப்பமா இருக்கிறேன். என்னால் அவன் எத்தனை நாடு அழிச்சுக்கிறான் பார்க்கலையா? எனவே துடிக்க முன்னு சொல்றோமா, துடிக்க அரை உசிர் காலுசிராக நசுக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். இதுக்குள்ள சொன்னா கேட்பாங்க, ஏண்டா புலி இழுக்கிறீங்க? அப்படித்தான் ஒரு 55,000 கிட்டத்தட்ட 70,000 பேரையும் வடக்கிலையும் கொண்டீங்க. அது பாவம் இல்லையா? எனவே நாங்கள் நிறைய இது உறுத்தி பேச வேண்டி இருக்குது. இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய ஆய்வு செய்ய வேண்டி இருக்குது. இப்பொழுது வடகிழக்கு உள்ள தமிழர்கள் என்ன செய்யணும் என்றதும் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. நீங்களும் இப்போதைய நிலைமையில் வடகிழக்கு தமிழர்களும் முஸ்லிம்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. புலிகள் அரசியல் செய்யல, ஆயுதம் தானே செஞ்சீங்க. ஆயுத யுத்தம் மட்டும் போதாதே. அதாவது எப்பயுமே ஒரு ராணுவ ரீதியாக இதை எமது ஆய்வாளர் அருஸ் அவர்கள் சரியாக சொல்லக்கூடியவரா, ராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயத்துக்கு நாங்க பார்க்கின்றோம். அதை சொன்னாரோ தெரியல, இது அவரும் கேட்கணும். இது எப்பொழுதும் ராணுவ ரீதியாக யூ வடிவத்தில் அல்லது பி வடிவத்தில் தான் அவங்க அந்த போரையும் அந்த நகர்வையும் செய்யணும். இது எல்லா உலகத்திலும் இந்த ராணுவ ரீதியாக செய்யப்பட வேண்டிய விடயம். கொஞ்சம் ஆழமா கேட்டுக்கொள்ளுங்க. யூ வடிவத்தில் அல்லது பி வடிவத்தில் தான் இந்த நகர்வுகள் செய்யப்பட வேண்டும். இப்பொழுது வி வடிவத்தில் தமிழர்கள் தங்களது நகர்வை செய்ய வேண்டிய தேவை வந்திருக்கின்றது, தொக்கி நிற்கின்றது. எனவே அது குறித்து நாம் நிறைய பேச வேண்டியிருக்கின்றது. யூ வேண்டாம், பீனா நாங்க பி தமிழர்கள் இருந்து இன்னொரு நாங்க வி வடிவத்தில் விக்டர் வி, அந்த போல் பி அல்ல, விக்டர் வி அல்லது யூ ஃபார் யூனிஃபார்ம், இந்த 2 வடிவங்கள் தான் செய்யப்பட வேண்டும். ஆனால்
தமிழர்கள் இப்போது வீக்கும் யூக்கும் உள்ள வித்தியாசம் பிறகு பார்ப்போம். தமிழர்கள், ஈழத் தமிழர்கள், அவர்கள் பறந்து வாழும் தமிழர்கள் இப்பொழுது ஈரானின் கை ஓங்கி இருக்கின்ற நிலையில் அவர்களும் தங்களது வேறுபாடுகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஒட்டுமொத்த தமிழர்களும் வடகிழக்கு முஸ்லிம்களும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி ஒரு வி வடிவத்தில் பயணிக்க வேண்டிய தேவை தொக்கி நிற்கின்றது. நாங்கள் இன்றே ஒரு 3 ஆய்வுகளை களமிறக்கப்பட்டு சில விசேடமாக விடயங்களை நாங்கள் களமிறக்க வேண்டி இருக்கிறது. இப்பொழுது நான் விடைபெறுகின்றேன். மீண்டும் இரவும் சந்திப்போம், மாலையும் சந்திப்போம், நாளையும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.